ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு AnuDD Vlogs. ஸோ இன்றைக்கி எங்களோட தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு எப்படி செஞ்சேன் அப்படின்றதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக டே இன் மை லைஃப் மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அளவுங்க. நீங்கள் வந்து ஒரு 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/4 டம்ளருக்கு 3 பங்கு அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 1/2 கப்பு அரிசி எடுத்துக்கணும். அந்த 1/2 கப் உளுந்தை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. ஜஸ்ட்டு கையில் பட்டால் இப்படி சுள்ளுன்னு இருக்கும். அந்த மாதிரி சூடு வர வரலும் வறுத்துக்கோங்க. ஒயிட்டாகவே இருக்கும் போதே அதை அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு கூட உளுந்து கலந்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதர் எள்ளு இல்லைன்னா ஜீரா சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் இல்லைன்னா வந்து பட்டர் சூட் பண்ணி சூடாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்சரை வந்து கலந்துக்கோங்க. கலந்த பிறகு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஒரு சாஃப்ட் பேட்டராக வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து இப்படி அமுங்குற மாதிரி இருக்கணும். நல்லா ஈஸியாக அமுங்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்ச பிறகு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா காஞ்சிரும் மாவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சியில் வந்து அந்த தேன்குழல் முறுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு போட்டிருக்கேன் நான். உள்ளே வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த மாவை உள்ளே வச்சுட்டு எப்போதும் முறுக்கு பிழிகிற மாதிரி ஒரு தட்டுலேயோ இல்லை டைரெக்டாக வந்து அந்த ஆயில் சூடானோன்னா அந்த பேன்லேயோ கூட நீங்கள் டைரெக்டாகவே பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்ததால் அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னே நல்லா கலர் வந்து உங்களுக்கு நிறம் மாறும். அப்போ வந்து எடுத்துருங்க. நல்லா வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். போட்ட பிறகு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வந்து முறுக்கு வேகும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வந்து சாப்பிட்டவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டோட கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா பர்ஃபெக்டான ஒரு முறுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் நம்மளோட சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் கூட செய்யலாம். நம்ம வந்து உளுந்தோட மாவை அரைச்ச பிறகு நல்லா வந்து அதை வந்து வடிகட்டிக்கோங்க. அதாவது நல்லா சலிச்சுக்கோங்க. நேற்று நான் வந்து முறுக்கு சுட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட பிளான்ட்டுக்கு அது வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வெளில வந்தேன். அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்தேன். ஏன்னா கீழே நாங்கள் எங்களோட பிளான்ட் வச்சுருக்கோம். அது காலையில் நான் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் ஈரமாகவே இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தா இதுதான் அது. ஸோ சரி அந்த 11 to 12 o'clock அந்த டைமில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக இருந்ததை எடுத்தேன். அப்படியே இளையராஜா பாட்டையும் கேட்டுகிட்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நான் முறுக்கு சுட்டிகிட்டு இருந்தேன். நம்மளோட முறுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. நான் வந்து ட்ராவலிங்கில் இருக்க போகிறேன் அப்படின்றதால ரொம்பவே கம்மியாக தான் முறுக்கு பண்ணியிருந்தேன். நல்லா உடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கிறிஸ்பியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. எம்மி குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. முறுக்கு நல்லா இருக்கா? முறுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மம்மி சொல்லணும். இஸ் இட் எம்மி? Yes, it is yummy. ஓகே, என்ஜாய். நான் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஆயில் இல்லைன்னா கீ போட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கினோன்னே பால் ஊற்றிக்கிறேன் நான். நல்லா பால் வந்து கெட்டியான பால் ஊற்றிட்டு அதில் ரவா வந்து ஒரு 1/4 கப் மாதிரி போட்டுக்கிறேன். இதை நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சரோடு நமக்கு உப்புமா வந்து கிடச்சிரும். இது வந்து பால் குடிக்காத பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது என்னோடய கோலங்க. பார்த்தாலே நான் சொல்லவே தேவையில்லை. கோலம் வந்து ஓரளவு தான் எனக்கு வரும். ரொம்பலாம் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நான். ஸோ ஏதோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு ஒரு மெமரியாக போட்டேன். அது வந்து சர்க்கிள்லாம் வந்து வளையல் வச்சு போட்டோம். அதில் தியாவும் வந்து ஹெல்ப் பண்ணால். இதில் தியாவோட பங்கும் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நான் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை வந்து நான் ஒட்டிட்டு தீபாவளிக்கு டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்மால் சிம்பிள் பூஜா.
ஸோ அதனால் கீழேயே நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன்னா மேலே வந்து உடன் இருக்கிறதால ஃபயர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு பலகாரம், அப்புறம் புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் கிராக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு சிம்பிளாக என்கிட்ட இருக்கிற சாமி சிலையெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட பலகாரம். கீ லட்டு, முறுக்கு, அதிரசம் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் பூஜா. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டால் நமக்கு தெரியும் எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே ஆல்வேஸ் சூட் ஆகுறது ஒரு மேலே ஒரு பஃப், அவ்வளோதான். இது வந்து உள்ள பஃப்லாம் வச்சு பண்ணுவாங்க, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு இது வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது முன்னாடி வந்துடும். ஸோ அங்கே ஒரு கிளிப்பை போட்டுற வேண்டியதான். இங்கே இருக்கிற முடியை வந்து ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டுருவேன். இப்போ ஒரு வாட்டி லிப் பாம் போட்டுக்கிறேன். நான் வந்து பேர்ட்ஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினது நான். பட் இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை எனக்கு. இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது நான் என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுதான் நல்லா எனக்கு லிப் பாம் செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேர் அண்ட் லவ்லிங்க. வேற எந்த க்ரீமோ இல்லை வேற எந்த பவுடரோ ஃபவுண்டேஷனோ இதுவரையிலும் நான் போட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸுக்கு போட்டிருக்கேன். சின்ன பிள்ளையில டான்ஸில் போட்டு விட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னோட கல்யாணத்தில் போட்டு விட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதில் ஒன்றும் நான் அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ப்ளஸ் எதுக்கு வந்து ஸ்கின்னை கெடுத்துக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போட மாட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லி கூட எப்பயாவது இந்த மாதிரி அக்கேஷனாக ரெடி ஆகும்போது போட்டால் தான் உண்டு. நெக்ஸ்ட்டு என்னோட கவர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு காஜல். ஃபர்ஸ்ட்டு காஜல் வந்து போட்டுக்கிறேன். என்னோட சின்ன குட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை விட்டுட்டு நான் மேக்கப் போடணுங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால அவள் என்ன வேணாலும் கத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் மைண்ட். நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைக்ஸோட எபிக் இங்க் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து லேசாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஐலைனர் எப்பவுமே வந்து நீங்க ஒரே ஸ்ட்ரிச்ல இப்படி இழுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஐலைனர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது மேக்கோட 994 ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக்கில். நான் இது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பட் சீக்கிரம் போயிடுது, ஏதாவது சாப்பிட்டோம் கொண்டோன்னா போயிடும். இதை வந்து லேசாக இப்படி லேசாக பண்ணிட்டு அவ்வளோதான் நான் போடுவேன். நான் வந்து எப்போ ரேடாக வந்து
லிப்ஸ்டிக் போட்டு அது மேலே தான் ஐலைனர் லிப் லைனர் போடுவேன். ஸோ அப்பதான் நமக்கு வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸஸ் ஆயிருக்கோ அங்கே நம்ம வந்து அப்படியே பார்டர் பண்ணிக்க முடியும். On the back, you tell me everything. Great. You go to you that மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் லிப் லைனர் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த மீதி இருக்கிற லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், பட் இதுவும் வந்து ஒரு நல்லா தான் இருக்கும் இது போட்டால். என்னை பொறுத்தவரையிலும் மேக்கப் அப்படிங்கிறது நத்திங் பட் பிளெண்டிங். ஸோ எதை வந்து எதோட பிளெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்படி பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஐஷேடோ மாதிரி உங்களுக்கு இதாகிடும். ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து லிப்ஸ்டிக் ஐலைனர் போட்டோன்னே நல்ல பிரைட்னஸ் கொடுத்துரும். ஸோ இவ்வளோதான், நீங்கள் நம்மளாலும் நம்பாட்டினாலும் இவ்வளோதான் என்னோட மேக்கப் ரொட்டீன். ஸோ இப்போ போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாய். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு AnuDD Vlogs. எல்லாருக்கும் ஹாப்பி 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 தீபாவளி விஷஸ். ஸோ எல்லாரும் சேஃபாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை எப்படி பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்காக இருக்க போது. எங்களோட தியா பாப்பா பாருங்க, முறுக்கு சாப்பிட்டுட்டு நிற்கிது. தியாவோட தீபாவளி ட்ரெஸ் இதுதான். கொஞ்சம் பெருசா இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு போட்டு வச்சிருக்கோம். இது நெய்பர்ஸ் வீட்டுக்கெலாம் போய் ஸ்வீட் கொடுத்துட்டு ஜாலியாக நாங்கள் 2 பேரும் அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸ்வீட்லாம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீ லட்டு, என்னோட ஃபேவரட். சூப்பராக இருக்குது. முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டேன். செம்ம சூப்பராக, சர்க்கரைலாம் கரெக்டாக இருக்குது. என்னோட ஃபேவரட் அதிரசம்ங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து செஞ்சப்போ வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஆனால் அது 2 நாள் வச்சு சாப்பிடும் போது தான் அதோட கரெக்டான டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு, எம்மியாக. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு செஞ்சோன்னே சாப்பிட்றத விட கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டா அதிரசம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட முறுக்கு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு. இந்த வாட்டி தீபாவளி பலகாரம் எல்லாமே சமதூள்.
Happy Diwali. Happy Diwali. I will take video. Happy Diwali. अच्छा अच्छा enough, you did it already. என்னது அது? என்ன வைக்கிறாங்க அண்ணா? அது என்னது அது? அது பாப்பஸ். ఎక్కడ మన పార్టీ? Okay, now let's say Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali.